அப்படின்ன போது ஒரு சின்ன குட்டி பையன் ஏறி மேடைக்கு வந்துட்டு, மிஸ் நீங்க பெண்களுக்கு தான் தருவீங்களா மிஸ், அக்காக்களுக்கு தான் தருவீங்களா மிஸ், எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா மிஸ் அப்படின்னு கேட்டான். ஏன்னா ஆண் குழந்தைகளுக்கும் அது தேவையாக இருக்கு. திரும்பி பார்த்த உடனே அண்ணாச்சி சொன்ன ஒரே விஷயம், கொடுத்துடலான்னு சொல்லுங்க அப்படின்னு. திருப்பூர்ல இதே ரோட்டரி 1,00,000 பெண் குழந்தைகளுக்கு ஆளுக்கு 3 வீதம் 3 லட்சம் கொடுத்துருக்கு. பெரிய விஷயம் புரிஞ்சுக்கும். உங்களுக்கு பெண்களுக்கு மனசார இந்த விஷயம் தெரியும். உள்ளாடைகள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உள்ளாடை போதுமானதாகவும் பொருத்தமானதாகவும் இல்லை என்றால் தன்னம்பிக்கை குறைந்து போகும். பேருந்துக்காக தோள்ல பைய மாட்டிட்டு பெண் குழந்தைங்க ஓடி வரும்போது ஜன்னல் பக்கம் உட்கார்ந்து ஒரு நமட்டு சிரிப்பு சிரிக்கக்கூடிய ஆண்கள் அத்தனை பேருக்கும் புரிய வேண்டியது என்ன அப்படின்னா, பெண் கூசி குறுகி தன் உடலை நினைத்து அவளுக்கு அவமானம் வரக்கூடிய நிகழ்வாக அந்த இடம் மாறும். பெரும்பாலும் பஸ் எல்லாமே நகர்த்தி தான் நிறுத்துவாங்க, குழந்தைங்க ஓடி வந்து ஏறுவாங்க. அப்பெல்லாம் நான் நினைப்பேன், எவ்வளவு அந்த மனசு காயப்படும், எவ்வளவு அந்த மனசு துன்பப்படும் அப்படின்னு. அப்ப உள்ளாடைகள் போதுமானதாக இருக்கிறது மட்டும் இல்ல, உனக்கு அளவு சரியான பொருத்தமானதாகவும் இருந்தபோது தன்னம்பிக்கையோட நிமிர்ந்து நிற்க உன்னால முடியும். இல்லைன்னா உன் உடலே உன்னை குறுகி போக வச்சிடும். இப்போ உங்ககிட்ட சொல்ல வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஹீரோக்கள்னு நீ நினைச்சிட்டு இருக்க இல்லையா? திரைப்படங்கள்ல வரக்கூடிய அந்த கதாநாயகர்கள் எல்லாம் பெரிய ஹீரோக்கள், இவர் தான்ப்பா எனக்கு பெரிய ஹீரோ, இவர் தான்ப்பா பெரிய ஹீரோ அப்படின்னு அவங்க படம் வந்ததுன்னா பார்த்தே ஆகணும், அந்த பாட்டுனா கேட்டே ஆகணும், விடாம முணுமுணுத்துட்டே இருந்தே ஆகணும். அதுக்காக ஃபேன் கிளப் எல்லாம் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிற குழந்தைங்களுக்கு புரிய வேண்டியது என்ன தெரியுமா? உண்மையான கதாநாயகன், உண்மையான ஹீரோ எப்போது டைம் கிடைக்கும் போது கையில் இருக்கக்கூடிய டிக்ஷனரி எடுத்து பாருங்க, இல்லைன்னா உங்க ஆங்கிலத்துறை ஆசிரியர்கிட்ட கேளுங்க, ஹீரோ அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் கொடுத்திருக்கு ஆங்கில அகராதியில அப்படின்னு பாருங்க. வீர சாகசங்கள் செய்யக்கூடிய நபரை ஹீரோ அப்படின்னு சொல்லுவோம். சினிமாவில் கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாஞ்சு 10 பேரை வீழ்த்துற மாதிரி நடிக்கிற அப்படின்னு நடிக்க கூட முடியாத ஒரு கதாநாயகன் 50 வயதுக்கு மேல இருக்கலாம், அவர் பாஞ்சு எல்லாரையும் வீழ்த்துற மாதிரி ஒரு காட்சி வரணும்னா அவர் மாதிரியே தோற்றம் இருக்கிற, அவர் மாதிரியே நிறம் இருக்கிற, ஒரு அசப்புல பார்த்தா அவர் ஜாடையிலே இருக்கக்கூடிய ஒரு அவரை போன்ற போலி ஒரு டூப் ஆர்டிஸ்ட போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அது நடத்திடுவாங்க. நீங்க ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையான ஹீரோ யார் தெரியுமா? எப்போ ஒரு பெண்ணுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வருத்தமும் துன்பமும் நோவும் வரும்போது வாயை திறந்து கூட அவளால சொல்ல முடியாதபடி அவளுடைய கூச்சம் தடுக்கும் போது, கண்ணை கலங்கிட்டு கண் கலங்கினது யாருக்கும் தெரியாம மண்ணை பார்த்துட்டு அவள் நிற்கும் போது அவளுடைய வலியை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தலையை நிமிர்ந்து யார் உதவி செஞ்சாங்கன்னு பாக்குறதுக்குள்ள அந்த இடத்தை விட்டு ஒரு நபர் போயிடுறாருல்ல, அந்த நபருக்கு தான் ஆண்னு பேரு. அதுக்கு மட்டும்தான் ஆண்மைன்னு பேரு, வேற எதற்கும் எதுவும் கிடையாது. வாங்கிக்கோ, மனதுக்குள்ள வாங்கிக்கோ. இனி கல்லூரி நாட்கள்ல உங்களுடைய அந்த பாலிய தன்மையினால வரக்கூடிய அந்த ஈர்ப்பின் காரணமாக இது கதாநாயகன், இதுதான் என்னுடைய ஹீரோ, இவர் தான் என் ஹீரோ அப்படின்லாம் சொல்றதுக்கு முன்னால புரிஞ்சுக்கும், காதல் வயப்படுறதுக்கு கதாநாயகன் தேவையே கிடையாது. காதல் வயப்படுறதுக்கு இந்த வயசுல அறியாமை அப்படிங்கிறது மூட்டையா தலைக்குள்ள இருந்தாலே போதும், அவ்வளவுதான், தடிக்கி விழுவோம். பெரும்பாலும் யார் மேலேயும் காதல் வர வயசு இல்லை. யூ ஆர் இன் லவ் வித் லவ். காதல் மேல் காதல் வயப்படக்கூடிய வயசு இது. யாராவது அங்க வந்து நின்னாங்கன்னா இவங்க தான், 4 தடவை நம்மளை பார்த்தாங்கன்னா இவங்க தான், நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க தான், சாப்பிட்டியான்னு கேட்டா அவங்க தான், ஒத்த ரோசாவை கொடுத்தா அவங்க தான், ஒரு மிட்டாயை கொடுத்தா அவங்க தான், அடுத்த நிமிஷம். ஆனா இப்படி விழறவங்களுக்கு எல்லாம் பெரிய பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா? தன்மேல் சுய மதிப்பு இல்லாத நபர்களால் மட்டும்தான் கண்ணில் கண்ட நபர்களை எல்லாம் கதாநாயகர்களாக ஏற்றுக்கொள்ள முடியும். எந்த பெண்ணுக்கு சுயமரியாதை இருக்கிறதோ, எந்த பெண்ணுக்கு தன்னை பற்றி போதுமான புரிதல் இருக்கிறதோ, எந்த பெண்ணுக்கு இலக்கு கண்ணுக்கு நன்றாக தெரிகிறதோ, அவளுக்கு கண்ணு முன்னால கடவுளே வந்து நின்னாலும் கொஞ்சம் நகரு, என் டிகிரியை முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் சொல்லுவான். அது புரியணும். அப்போ உண்மையான ஹீரோஸ்குள்ள யாரெல்லாம் கூட்டிட்டு வரலாம்? அப்பா, நம்ம அப்பா பெரிய ஹீரோ, தனக்கு இருந்தாலும் இல்லாட்டாலும் நமக்கு கொடுக்குற அப்பா பெரிய ஹீரோ, அம்மா பெரிய ஹீரோ, ரைட்? இங்க நீயும் நானும் கை தட்டிட்டு உட்கார்ந்து பேசிட்டு கேட்க முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் இந்தியாவுடைய எல்லை பதட்டமா தான் இருக்கு. அங்கேயும் ஊடுருவல்கள் இருந்துட்டு தான் இருக்கு. வெளியில இருந்து உள்ள ஆட்கள் வரதை விட உள்ள இருக்கிற ஆட்கள் வெளியில இருக்கிறவங்களை கூப்பிடக்கூடியவங்களை வேற நம்ம பக்கத்துல வச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட் அப்படிங்கறதெல்லாம் போய் தேடி பாருடா. அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. சும்மா போய் எல்லாம் ஓட்டு போடக்கூடாது. 18 வயசு ஆயிடுச்சு இல்ல, வாட் இஸ் டீப் ஸ்டேட் அப்படின்னு போய் பாரு. பேரலாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு போய் பாரு. அந்த குழந்தைக்கு ஒரு தடவை கை தட்டுடா. இல்ல
எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது தெரியுமா, என்னால பேச்ச மட்டும்தான் நிறுத்த முடியும். என்ன ஆச்சு அப்படின்னு எங்க தலைமுறை தேடும் போது ஒன்னும் ஆகல, சுவிட்ச் ஆஃப் பண்ணா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு கண்டுபிடிச்சல. தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். நல்லா இருக்கு. புத்திசாலியான அடுத்த தலைமுறையை பார்க்கும்போது ரொம்ப கர்வமாகவும் பெருமையாகவும் தான் இருக்கு. சரியா? இப்ப அம்மா அப்பா ஹீரோன்னு சொல்லிட்டோமா, நாட்டுக்கு எல்லையை காப்பாத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்தாலோ பெருவெள்ளம் வந்தாலோ யாருன்னு கூட தெரியாம உன்னை காப்பாத்த ஓடி வர அவங்க யாருடைய அப்பாவோ தான் இருப்பாங்க, யாருடைய அண்ணனாவோ இருப்பாங்க, யாருடைய கணவனா இருப்பாங்க, யாருடைய மகனோ இருப்பாங்க, தோழியா இருப்பாங்க, தோழனா இருப்பாங்க, அம்மாவா இருப்பாங்க. அப்போ மதுரை வீரன் சாமி மாதிரி எல்லையை காப்பாற்றக்கூடிய, எல்லை காளி மாதிரி எல்லையை காப்பாற்றக்கூடிய ராணுவத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பெரிய விஷயம். ஏன்னா அவங்க எல்லாம் தான் யாதுமானவளா நிக்கிறாங்க. ஏன் உங்களை மாதிரி உடல் ரீதியாக அந்த பெண்களுக்கு பிரச்சனை இருக்காதா? போகும்பொழுது டிராபிக் போலீஸ்ல முச்சந்தியில நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த டிராபிக் போலீஸ் உமன் அப்படின்னா கண்ணோடு கண் அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா ஒரு புன்னகையாவது கொடுத்துட்டு போ. கால் கடுக்க அங்க நிற்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அவசரமாக கழிப்பறைக்கு போகணும்னா அதற்கான வாய்ப்பு கூட கிடையாது. நம்ம சொல்ல தெரிஞ்சுதானே இந்த வேலைக்கு வந்தாங்க, நமக்கு தெரியும், உடம்புக்கு தெரியாது இல்லையா? அப்ப அந்த நேரத்துல நிக்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆள், காவல்துறையா மிகப்பெரிய ஆள், அதை விட தீயணைப்பு படையில ஓடி வராங்களா மிகப்பெரிய ஆட்கள், ஆம்புலன்ஸ் டிரைவரா மிகப்பெரிய டிரைவர், உயிரை காப்பாத்துற ஹீரோ, விவசாயி பெரிய ஹீரோ, அடுத்த வேளை சோறு அவரை நம்பி இருக்கு. ஆசிரியர் பெருமக்கள் நீ கவனிச்சாலும் கவனிக்காட்டாலும் வந்து பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, மிகப்பெரிய ஹீரோக்கள். கொடுக்கக்கூடியது கைத்தட்டல் மட்டும்தான். இதெல்லாம் விட இனிமே நாட்டுக்குள்ள நோய் வரக்கூடாது அப்படின்னா காலையில தலையில வச்சுட்டு வந்த மல்லிப்பூ வாடி போச்சு அப்படின்னா அப்படியே காலேஜ்ல போட்டுட்டு போறதோ இல்ல டெஸ்க் கல்லில போட்டு போறதோ, டிஃபன் பாக்ஸை திறந்த உடனே 4 கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா அதை டிஃபன் பாக்ஸ்ல போடாம அப்படின்ட்டு இல்ல, நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்ல, பண்ணக்கூடியவங்கன்னு சொல்றேன், வேற ஒண்ணுமே சொல்லல. அப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு போறது, அல்லது கிடைச்சிருக்கக்கூடிய 5 ஸ்டாருடைய ரேப்பர், கிட்கேட்டுடைய ரேப்பர் எல்லாத்தையும் போட்டுட்டு போறோம்ல. கல்லூரியை சுத்தமா வைக்கிறதுக்கு நீ கவலையே படாத போதும், கல்லூரியை சுத்தமா வைக்கிறதுக்கு, கல்லூரியுடைய கழிப்பறையை சுத்தமா வைக்கிறதுக்கு, கேம்பஸை சுத்தமாக வைக்கிறதுக்காக, உனக்காக மட்டுமே, உன் ஆரோக்கியத்துக்காக மட்டுமே கவலைப்படாம, நீ மரியாதை கொடுக்காட்டா கூட கவலைப்படாம இரவும் பகலும் உழைக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் அத்தனை பேரும் கதாநாயகர்கள். சரியா? அப்ப இத்தனை பேரையும் ஹீரோ ஆக்குனதுக்கு அப்புறம் எங்கப்பா இந்த 3 மணி நேரம் வரக்கூடிய அரை இருட்டுல நம்ம பார்த்து ஆணு பாக்குறவங்களுக்கு கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்றது முட்டாள்தனம்னு உனக்கு தோணல? பெரிய கஷ்டமே அதுதான். ஏன்னா நம்ம இத்தனை ஹீரோக்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டே போகணும், ஆஹா நீங்க ஹீரோ, ஆஹா நீங்க ஹீரோன்னு. குப்பை கூட்டிட்டு இருக்காங்களா, ஒரே ஒரு நிமிஷம் வணக்கம் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போ, வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போ. அவங்க இது வரைக்கும் யாரும் வணங்கல, ஆனா வணங்கத்தவங்க யாரு அப்படின்னா தூய்மைப்படுத்துறவங்க. மிகப்பெரிய விஷயம். அதை விட செவிலியர்கள் உட்கார்ந்துருக்காங்க, மருத்துவர்கள். கொரோனா அப்போ கையில ஒரு கிளவுஸ் 5 நிமிஷம் போட்டாலே வேர்வை தாங்காதுதான், என் முகத்து முன்னால் அடிக்குதுன்னா 10 தடவை தொடச்சுக்கிறேன். அந்த நீல நிற அங்கிக்குள்ள 8 மணி நேரம் 10 மணி நேரம் நின்ன மருத்துவர்கள் ஆகட்டும், அவர்களாவது கிளம்பி போகலாம். வீட்டுக்கே போகாத செவிலியர் எனக்கு தெரியும். 3 மாதம் கோயம்புத்தூர் இஎஸ்ஐல ஆதிலட்சுமின்னு ஒரு செவிலியர், வெரி சீனியர் அவங்க, அந்த ஸ்டாஃப் நர்ஸ் 3 மாசம் வீட்டுக்கே போகல அவங்க. ஏன்னா கொரோனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு வார்ட் பாய்ஸ் நீங்களும் நாங்களும் சொல்லுவாங்க, அத்தனை பேரும் ஹீரோக்கள்னு புரிஞ்சுக்கோங்க.